நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சிக்கு முன்னாடி நம்ம பழனி ஞான தண்டாயுதபாணியை வணங்கி, முருகப்பெருமானை வணங்கி, இந்த அரியக்கலையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அவர்களையும் வணங்கி இந்த ஆராய்ச்சி பண்ணலாம். என்ன பண்ணுதுன்னு ஆல்ரெடி மேசராசிக்கும் போட்டாச்சு. ரிஷபத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது, ரிஷபராசியில் வந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், மொத்தம் 3 பாதம் இருக்கு. ரோகிணியில் 1, 2, 3, 4. அடுத்தது மிருகசீரிசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், ஆக மொத்தம் 9 பாதம் இருக்குது. அப்போ வந்து என்ன காம்பினேஷன் வருதுன்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 பேர்த்தோட காம்பினேஷன் வந்து ரிஷபத்தில் இருக்குது. ரிஷபமே வந்து காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. அப்போ 2ஆம் வீட்லேயே சந்திரன் உச்சமாக இருக்குது. அப்போ இந்த ஆண்டு வந்து ரிஷபராசி ரிஷப லக்னக்காரருக்கு வந்து வருமானம் வந்து நல்லா இருக்கும். இது ஒரு சிறப்பு தான். 3ஆம் இடத்து அதிபதியாக வந்து லக்கணத்தில் உட்காந்துருக்கும் போது இவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏதோ ஏற்கனவே செஞ்ச தொழில் அல்ல தொழிலில் ஒரு மாற்றம், ஒரு வேலையில் ஒரு மாற்றம், வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. இவங்க எப்பவுமே ஒரு மணி மைண்ட் செட்டோடயே இருப்பாங்க. ரெண்டாவது சுக்கரனோட ஆதிக்கம் பெற்றவங்க கொஞ்சம் நல்லா அழகாக இருப்பாங்க, தன்னை அழகுபடுத்திக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா சுத்தமான இடத்துல தான் நம்ம இருக்கணும். நம்மளை பற்றி நல்லா சுத்தமாக இருப்பாங்கன்னு வச்சுக்க, நல்லா தூய ஆடை அணிஞ்சு நல்லா சுத்தமாக தெளிவாக இருப்பாங்க இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க. ரெண்டாவது காலபுருஷனுக்கு 2ஆம் இடமா வர்றதுனால மணி மைண்ட் செட்டு இருக்கும். அடுத்த வேலை உணவு என்ன சாப்பிடலாம், ஃபுட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இவங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 3ஆம் இடத்து அதிபதி வந்து 8ல் இருக்குது. அப்போ வந்து இளைய சகோதரன் சார்ந்தது, மாமனார் சார்ந்த விஷயம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு வச்சுங்களேன். அதனால வந்து அந்த இளைய சகோதரத்துக்கிட்டையும் மாமனார்கிட்டையும் கொஞ்சம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். அடுத்தது 4ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது அம்மாவை சொல்லும். இல்லை, மூணு தான் சந்திரன். 3ஆம் இடத்து அதிபதி லக்கணத்திலே இருக்குது. இது ஒரு சிறப்பு தான். 4ஆம் இடம் தான் வந்து சூரியன். அப்போ இவங்க 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 8ல் இருக்குது. அப்போ 4ஆம் இடங்கிறது சொத்து சுகம் வாங்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய சொத்து வாங்கும்போது கொஞ்சம் கவனித்து வாங்கணும். அம்மாவின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இது ஒரு சிறப்பு. அடுத்து 5ஆம் இடம். 5 தான் வந்து தன் குழந்தை உயர்கல்வியை சொல்லும். இவங்க எல்லாமே வந்து ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் சூரியன் புதன் சுக்கிரன் காம்பினேஷனோட இணைஞ்சிருக்கு. அதனால் உயர்கல்விக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அவங்க ஒரு கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு தடை வரும்னு வச்சுங்களேன், ஒரு பிரேக்கப் வரும். அதனால் அடுத்தது வந்து நல்லா இருக்கும், சிறப்பு. அடுத்தது 5, 6ஆம் இடம். 6 தான் வந்து ருணரோக சத்துரு சாணாதிபதி அப்படின்னாங்க. அவர் போய் 8ல் மறைஞ்சிட்டாரு. அப்போ கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு ஜோதிட பழமொழி உண்டு. இவங்களுக்கு வந்து ஒரு ராஜயோகத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இவங்க 7ஆம் இடம். 7 தான் வந்து மனைவியை சொல்லும், வாடிக்கையாளரை சொல்லும், 2வது குழந்தையை சொல்லும். அப்போ 7ஆம் இடத்து அதிபதி போய் 8ல் வந்து தனுசு ராசியில் இருக்குது. அப்போ இவங்களுக்கு வாடிக்கையாளர் கொஞ்சம் இப்போ குறைவாக இருக்கும். 2வது குழந்தைய வந்து தாமதமாச்சுன்னா அது கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஆனால் கிடைக்குங்கிற அமைப்பு தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து அந்த 7ஆம் இடத்து அதிபதியை பார்க்குது, தன் வீட்டையே பார்க்குது. அதனால இது ஒரு சிறப்பு தான். அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடத்து அதிபதி தான் 2ல் இருக்கிறார் குரு பகவான். 8லேயே வந்து 4 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு ஆயுள் இருக்கும், நிலைமை நல்லா இருக்கும், சிறப்பு தான். அடுத்து 9ஆம் இடம். இவங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் வந்து 11ல் இருக்குது. அப்போ 9ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 11ல் நீர் ராசியில் இருக்கு. 9 திரிசூனியமாக இருக்கு. அதனால வந்து இவங்க அப்பா சார்ந்த விஷயம் வந்து இவங்க அப்பாவால் லாபம் தான், இருந்தாலும் ஒரு திரிசூனியத்தில் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு குறைகள் இருக்கும் அப்பா சார்ந்த விஷயத்தில். அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்குது சனி பகவான். இது ஒரு சிறப்பு தான். அப்போ தொழில்காரங்க வந்து லாபத்தில் இருக்கிறாரு சனி பகவான். அதனால ஒரு தொழிலில் ஒரு லாபம் கிடைக்கும், நல்லா தான் இருப்பாங்க, சிறப்பு தான். அடுத்தது 11க்கு அதிபதி வந்து குரு பகவான் தான். அவர் 2ல் இருக்கிறாரு. 11ஆம் அதிபதி 2ல். அப்போ மூத்த சகோதரம் எங்களுக்கு சிறப்புங்க அப்படிங்கிற விஷயம் தான் வருது. அண்ணன் அக்கா இருந்தாங்கன்னாக்கா இவங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 8ல் இருக்கிறாரு. அதனால் விரயஸ்தானாதிபதி மறைஞ்சிருக்கிறாரு. ஆனால் விரயத்தை குறைக்கும், அதனால சிறப்பு தான்.
இந்த இந்த ஆண்டுகள் வந்து ரிஷிப லக்கணக்காரருக்கு ரிஷிப ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு வந்து ஒரு 70% சிறப்பாகவே இருக்கும்ங்கிறது. நன்றி, வணக்கம்.